ஆனா மோகன் அழகா ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்தை தொடங்கி வச்சனால அது இந்த பொது மேடையிலேயே தீர்த்துட்டோம்னா சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். அதாவது 3 பாடல்கள் என்னோட உதவி இசையமைப்பாளர் விபின்க்கு நான் எழுதியிருக்கேன். சொன்னானான்னு கேட்டார்ல, இதையும் சொல்லல. அவர் இசையமைப்பாளரான முதல் வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஏன் என்கிட்ட மறைச்சான்? பொறாமப்படுவேன்னு நினைச்சானா, இல்ல யாருக்கா போன் பண்ணி ஏன் உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன நினைச்சானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் இசையமைப்பாளர் ஆகுறேன், எனக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனா 3 சீரியல் பண்ணிட்டான், நிறைய பண்ணிட்டான். ஏன் அந்த மறைச்சான்னு என் மனைவிக்கு வருத்தம். ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கிறவனே இல்லை, எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன். ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட மறைக்கிறான்னு புரிஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இதை தனியா சொன்னா எங்களுக்குள்ள புரிஞ்சு போயிடும், மற்றவங்களுக்கு பாடமாகாதுன்னு பொது மேடையில் பதிவிட்டு விட்டேன். இனிமே அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கும் மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தா, காரணம் இருந்தா பண்ணலாம். நன்றி மோகன், தேங்க்ஸ் டு யூ. சரி, எனக்காவது நீ சொல்லு, அந்த 3 பாடல் என்னத்துக்கு எழுதிக்க? படமா இல்ல சீரியலா? சீரியலா எப்படின்னு சொல்ல மாட்டாரு, அதனால நான் வாண்ட அப்புறம் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு வட சென்னையினுடைய ஒரு த்ரில்லர் களத்துல ஒரு குடும்ப கதையை அப்படி சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. முதல் முறையா இயக்குனர் மைதீன் பாய் வந்து என்னை பார்க்கும் பொழுது இதை நீங்க பண்ணணும், ஒரு சின்ன கதை தான் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல அதனோட பிளாட் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கருவை அது சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மனசுல. நான் வந்து ஸ்கிரிப்டை வாசிக்க விரும்புறேன். ஏன்னா அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள் வந்து கதையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது அங்கங்க மனசுல தோன்றதை ஃபீல் பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. அது படத்துல வராம போயிடும், இல்ல சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமலும் போயிடுவாங்க. அதனால நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, ஏன்னா அதுல இருக்கதான் எடுக்க போறாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. விபின்ட்டு நான் சொன்னேன், நீ ரொம்ப நல்ல கதைடா, இதை நம்ம பண்ணணும். அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அவர் படமா பின்னணி இசைக்கு எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தா அவர் சொன்னது அப்படியே ரொம்ப அழகா, இன்னும் நான் நினைச்சதை விட அருமையா எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை. நிறைய இப்ப பாருங்களேன், வினோதினி அவர்களை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்ன படம்னு எனக்கு நினைவில் நீங்க சொல்லுங்களேன். ஒரு கதாநாயகி அக்காவா நடிச்சிருப்பீங்க, எங்கேயுமே போதும். அந்த படத்துல அப்ப யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னே மனைவிட்டு சொன்னேன், இன்னைக்கு நம்ம படம் ஒரு படம் நம்ம டைரக்ட் பண்ணாலும் இவங்களை காஸ்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு. அப்படி என் மனசுல இடம் பிடிச்சவங்க. அப்படி பல விஷயங்கள்ல எனக்கு மனசுல இடம் பிடிச்சவங்க இந்த படத்துல. பசங்க படத்துல அவங்க அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு அம்மாவை சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அவங்களே மனசுல வச்சுக்கிட்டேன், இவங்களும் என்னைக்கு நம்ம பண்ணாலும் நம்ம படத்துல இவங்க இருக்கணும்னு. இப்ப இந்த படத்துல ஜேபி சார் நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு மம்முட்டி. இவ்வளவு முதிர்ச்சியோட, இவ்வளவு எளிமையா வசனங்களும் எல்லாமே சில காட்சிகள் எல்லாம் பண்ணிருப்பார்ல, முக அசைவுகளையும் திரும்பி பாக்குறதுலயும் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் வந்து எந்த படத்தை பார்த்தாலும், அதை நான் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, நான் டைரக்ட் பண்ண இப்ப அடுத்த வாரம் வெளியாற படமா இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஷேம்லெஸ். நானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த படத்தை பார்த்தாலும் முதல்ல ரசிகனை பார்ப்பேன். அப்ப இந்த படத்துல பாக்குறோம்ல, அப்ப என்ன உணர்வு வருதுன்னா, என் மனைவி ஒண்ணு அந்த படத்தை பார்க்கல, நான் மொத்தமா எல்லாரும் பாக்குற ப்ரிவியூவை பாக்குற, துண்டுனா பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு வரும்ல, இது அப்படி பண்ணிருக்க கூடாது, இது என்ன, ஏன் இப்படி எடுக்கிறாங்க, இவ்வளவு வயலன்ஸ், இல்ல இது ரொம்ப போரியா, ஏன் திரும்ப திரும்ப இதே இப்படி எல்லாம் எதையோ ஆளுக்கு ஒரு கோணத்துல ஒரு படத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே வெளியில வருவோம்ல. நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆல் பாஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்து கூட சலிச்சுக்காம வெளியே வருவீங்க. இது எப்படிப்பட்ட வெற்றிகரமான படமா அமையும், எவ்வளவு படத்தை ஈட்டி தரும், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒருத்தர் கூட தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டீங்க, சலிச்சுக்க மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, வெறுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படமா அவர் மொய்தீன் பாய் உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப அருமை. இந்த படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர் ஜெயசீலனா, அவர் எங்க, அவர் முகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய ஆளா போறாரு. இன்னைக்கு பார்த்து வச்சுக்காங்க. இந்த படத்துல இவருக்கு விருது கொடுக்கலன்னா, அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த விழா கமிட்டி, அவங்களுக்கு படத்தினுடைய நுணுக்கங்கள்ல அவங்களும் ஏமாந்துட்டாங்கன்னு பொருள். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்க. படத்தை பாருங்க. நானும் இதை தான் சொல்லணும், இதோட பின்னணி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். சகோதரி வினோதினி ஆரம்பிச்சாங்க, நல்ல வேளை அவங்க வாய அடைச்சிட்டீங்க. நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வர பேட்டிகள்ல இயக்குனர் சொல்லுவாரு, உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கமா பண்ணியிருக்காரு. ரொம்ப என்னை கவர்ந்தவர். சரி, இந்த பாடல்கள் பண்ணனால நான் நேரம் அதுக்கு வந்துடுறேன். இசையமைப்பாளருக்கு இந்த மாதிரி மேஜர் கோர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அடையாளம் கிடைச்சிரும் பொது தளத்துல. அந்த பாட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கிறவங்களுக்கு அடையாளம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பாடல் பின்னாடி உழைச்ச எல்லாரையும் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு மோகன்ராஜன் வந்து ரொம்ப நெருக்கமானவன். அவனுடைய முதல் படம் என்னுடைய இசையில அமைந்தது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான வித்தியாசமான
வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை ரொம்ப நறுக்குன்னு சொல்லக்கூடியவன். அவன் எந்த படத்துல பாட்டு எழுதினாலும் உதவி எனக்கு அனுப்பிடுவான், இப்படி ஒன்று வந்திருக்கு, இதை கேளுங்க சார், சிலது நல்லா இருக்கு, சிலது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் எங்களுக்குள்ள விமர்சனங்கள் உண்டு. அவன் முதல் சொன்ன அந்த கவிதைக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை எனக்கு பாடல் எழுத வரும்பொழுதும் இல்ல போன் பண்ணும்போதும் இப்போ சார் இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இதை கேட்குறீங்களான்னுவான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம சந்திச்சு யாதுமாகி 2009, இது 2026, 17 ஆண்டுகளாகி இன்னும் கவிதை தொகுப்பா வெளியிடாம இருக்கிறான். அது என்ன காரணம்னு தெரியல. இந்த வருஷம் பண்ணிடலாமா இல்ல? ஏன்னா சில பேர், எனக்கு நிறைய கவிஞர்களை தெரியும், முதல் கவிதை எழுதுறது வந்து அவங்க விட்டு போன காதலிக்காக எழுதுவாங்க, கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே சோகத்தை வச்சுக்குவாங்க, அது பதிப்பா வெளியவே வராது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. மனைவி வரல இன்னைக்கு வரல, சரி அப்புறம் என்ன, இது நமக்குள்ளே இருக்கட்டும். முதல் பாடல் நீங்க பாத்தீங்களே ஆல் பாஸ், அதுவும் இந்த வர டுவேட்டும் ஒரு ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தாங்க. 2 பாடல்கள் வந்து படத்துல திரைக்கதையில எழுதப்பட்டிருந்த பாடல். மற்ற 3 பாடல்களும் காட்சி அமைப்புகளோட வர்றதுனால இங்க போட முடியாது, அதுல கதைகள் வெளியாயிரும், போட்டா லிரிக் வீடியோவா தான் போட முடியும். முதல் பாடல் ஆல் பாஸ் எழுதினது மோகன்ராஜன் தான், அதை பாடின கானா சிவா. இவருடைய உங்களுக்கு தெரியும், இவருடைய குரல் வளம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்பவோ பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமால கோல வச்சிருக்க வேண்டியவன் தாமதமாயிட்டே போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இசையில மீண்டும் பாடி இருக்கிறான். இவன் கூட அந்த அழகான கோயில் போர்ஷன்ஸ், பெண்கள் வர்ற பகுதியை பாடினது என்னோட உதவி இசையமைப்பாளன். அவன் தான் கெட்டவன், அவன் மனைவி நல்லவ, அவ பாடினது இது. முகில் மயூரி அந்த அழகான மென்மையான பகுதியை பாடின அன்பெனும் ஆலயம், அந்த வரிகள் சொல்லு. அன்பனும் ஆழியிலே தேடி தேடி கண்டெடுத்த அப்படின்னு இந்த 3 குடும்பங்களை பத்திய பாடு. முகில் மயூரி. இரண்டாவது பாடல் புதுசா அண்ணா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கல. அப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாடகியா வந்த விஜயலட்சுமி, அப்பவே மனசுல குறி வச்சிருந்தேன், என்னைக்குனாலும் இவளுக்கு நல்ல வாய்ப்பு வரும், பயன்படுத்திக்கணும்னு. அந்த விஜயலட்சுமி இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப என்னுடைய இசையில அறிமுகமாகி இருக்கிற. கூட பாடின அஜித் வரல. அஜித் அந்த மேல் வாய்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் விஜய் டிவில, அவ இன்னைக்கு வரல. அஜித்துக்கும் நம்மளுடைய நன்றி சொல்லிடுவோம். 3வது பாடல் வந்து அந்த படத்துல ஒரு காட்சிக்காக ஒரு ரேப் சாங் மாதிரி, அது அவசரத்துக்கு பின்னணி இசையில வர்றதுனால நானே எழுதி ஒரு பாடல் பாடிருந்தோம். அதை கூட பாடி இருக்கிற வசந்த், ஜுவின் ஜானிக்ஸ் இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுல ஸ்ரீராம் பாட்னியா இல்ல, வசந்த் அண்ட் ஜுவின் ஜான். ஓகே. 4வது பாடல் என்னமோ சொன்னீங்க பெருசான்னு சொல்லி அந்த பாடல் தத்துவம் இருக்குல்ல, காசு தாண்டா எல்லாம். இந்த லிரிக்க முதல் முறை படிச்சோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது லிரிக் எழுதி நான் போட்ட டியூன் அது, அப்படிதானே வந்து. ஆமா, இது வந்து மாண்டாஜ் சாங் மாதிரி இயக்குனர் முதலே திட்டமிட்டு இருந்ததுதான். அப்ப என்ன சொன்னார், இதுக்கு ஒரு டியூன் கொடுங்கன்னு சொன்னார். இது வந்து அந்த மாண்டாஜ், அதாவது படத்துல இருக்கிற கதைய காட்சிகள் மூலமா சொல்ற பாடல். அப்ப இதுக்கு வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். அதனால முதல்ல கவிஞர் எழுதி இறட்டும், அவர் சுதந்திரமா எழுதின பிறகு நம்ம எப்படி வேணா டியூன் போட்டுக்கலான்னு சொன்ன பிறகு மோகன்ராஜன் அட்டகாசமா எழுதி அனுப்பின வரிகள். அந்த வரிய முதல் வரியா எனக்கு அப்பதான் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்றேன், பண்ண உடனே எனக்கு டியூனாவே தோன்றுனது. அப்ப அது வரிகள் மட்டும்தான் அந்த மாயத்தை நிகழ்த்த முடியும். அப்படி அழகா எழுதின மோகன்ராஜன் உனக்கு நன்றி. அந்த பாட்டை பாடினதும் கானா சிவா தான். அதற்கு பின்னணியில கூட பாடி இருந்தவங்க, இந்த படத்துல பின்னணி எல்லாரும் பாடினவங்களே மொத்தமா இப்ப நான் அறிமுகப்படுத்திடுறேன். 5வது பாடல். 5வது பாடல் எப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அது இப்படி படத்தை முடிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை, ஏன்னா அந்த உணர்வு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா திரையரங்கத்துல உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப நீண்ட கிளைமேக்ஸ், வசனங்களும் குறைவு, ரொம்ப அமைதி. இது யாரை நம்பி ஒரு இயக்குனர் எடுப்பாருன்னா இசையமைப்பாளர் நம்பிதான். நம்மளால அந்த அளவுக்கு அதை செய்ய முடியுமான்ற அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அப்ப நான் என்ன மனசுல ஒண்ணு திட்டமே வச்சுக்கல, அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வரேன். அது 10-12 நிமிடங்கள் அப்படியே நீளமா ஓடுது. அங்கங்க சில வசனங்கள் ஏதோ வரும், இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப சில இடங்கள்ல பின்னணி இசை இருந்தா நல்லா இருக்கும்னு, அப்போ ஒரு இடத்துல இது பாடலா இருந்தாதான் அந்த உணர்வை முழுமையா வெளியே சொல்ல முடியும், அந்த வரிகள் மூலமாகவும் அந்த இசையின் மூலமாகவும். மோகன்ராஜன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பிஸியா இருக்க கதாநாயகர்கள் மாதிரி அவரோட நேரம் உடனே கிடைக்காது. பாட்டு எழுதி வாங்கிலாம் நம்ம படத்தை அவருக்கு முடிச்சு தர முடியாது. ஏன்னா இந்த விபின் பாஸ்கர் உதவி சமைப்பாளர்கிட்ட அவர்கிட்ட அடிக்காத குறையாவா கெஞ்சாத குறையாவா, எப்படியோ என்னப்பா இன்னும் பின்னணி செய்ய முடிக்கலையா, நேரம் ஆகுது, தயாரிப்பாளர் பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் கிடையால தான் இந்த படத்தை அவங்க முடிக்கிற தருவாய்க்கு வந்தாங்க. அப்ப தெரியுமே உங்களுக்கு எல்லாம், டிகிரி ஏறிக்கிட்டே இருக்குமே வட்டி.
அது முடிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் இவருக்கு வரிக்கு காத்திருந்தா படம் இப்பத்திக்கு வெளியாகாதுன்னு தெரியும். அதனால நிலவை பார்த்திபன் சொல்லி ஐடி இண்டஸ்ட்ரியில பெங்களூர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் நல்ல அழகான கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு இளைஞன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானா. அவனுக்கு சொன்னேன், இங்க பாரு, இப்போ ஒரு நான் கதைக்களம் ஒண்ணு சொல்லுவேன், இது படத்துல பின்னணி செயல வரப்போகுது, காட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான வரிகள், இது பாடல் ஸ்டாண்ட் அலோன் சாங் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சுருக்கம் சொல்லி என்ன அங்க தேவைப்படுதுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அருமையா இருக்கு சார், இது எப்ப சார் வேணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல வேணும்னு. நீங்க சொன்னா நம்ம நீங்க வாட்ஸ்அப்ல டைமரோட இருக்கும்ல, உங்களுக்கு 5 நிமிஷத்துல வந்த பாட்டு அது. இதை நீங்க கேட்கல, அதனால அதை நீங்க பாராட்ட முடியாது, உணர முடியாது. படத்தோட பாருங்க, தெரிஞ்சு போயிடும். அந்த நிலவை பார்த்திபன் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து இந்த ஆடியோ ஒரு அறிமுக நல்ல நிகழ்ச்சி இவருக்கு வாய்ப்பு சினிமால கிடைக்குதுன்னு சொல்லி ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரா. அப்புறம் தான் விபின் சொல்றான், அவருக்கு ட்ரெயின் 5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு, நாளைக்கு வர முடியாம போயிருச்சு. நிலவை பார்த்திபன் அடுத்த முறை நீங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் அறிந்து கொள்ளலாம். அவர் எழுதிய பாடல், அதை ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா ஷிபின்ற ஒரு சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிற இங்க இருக்காரா? Shibi, please come forward. One of the most talented youngster this Tamil film industry is going to see in a couple of years. கூட பாடி இருக்கிற தர்ஷான்ற பெண், BA கர்நாடிக் மியூசிக் கலாக்ஷேத்ரால படிச்ச பெண். அவங்க 2 பேரும் இந்த பாடால பாடி இருக்கிறாங்க. வேகமா வாங்க, நேரம் ஆச்சு. தர்ஷா மற்றும் ஷிபி. ஷிபி ரஹ்மான் இசையெல்லாம் பாடிட்டாரு, எல்லாருடைய இசையிலையும் பாடிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் அல்லது 1-2 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய இடத்துல வர பார்த்துக்கலாம். இப்பவே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர்ஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ். நன்றி. இப்ப அந்த படத்துல முழுக்க எல்லா பாடல்களையும் ஹார்மோனியம் படத்துல இசை மூலமா பின்னணி மூலமா வலு சேர்த்த அந்த எல்லா பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ் ஐ வாண்ட் யூ ஆன் த ஸ்டேஜ். மீனாட்சி, ஸ்ரீராம்,